Hello guys, welcome back to my channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are all doing safe. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா KTM RC390 2022 மாடலோட அந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆயிருக்கு and then KTM ஓட ஃபோரம்லயே அதை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அதோட டீடைல் ஸ்பெக்ஸ் நமக்கு தெரிஞ்ச வரையும் அண்ட் அதோட லுக் எப்படி இருக்கு, என்னென்ன ஆட்-ஆன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஃபோட்டோஸ் வச்சு தெரிஞ்ச வரைக்கும் அதை பார்ப்போம். ஸோ வாங்க guys வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வண்டியை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட்டில் இருக்க அந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட்டில் இருக்க ஒரு பெரிய சேஞ்ச் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை எல்இடிஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் சைனா மேக் மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும், ஒரு பொம்மை வண்டி மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அந்த பீஸ்ட் லுக் இருக்காது ஆக்சுவலாக என்ன தான் இருந்தாலும். இதில் பார்த்தீங்கன்னா KTMோட சிக்னேச்சர் ஹெட்லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா KTMலையும் பார்த்தீங்கன்னா டியூக்லையும் சரி, இல்லை 1290 டியூக்லையும் சரி, அட்வென்ச்சர்லையும் சரி, இந்த மாதிரி சிங்கிள் ஹெட்லைட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இதில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் KTM வந்து எல்லாத்துக்கும் பிடிக்காத மாதிரி சவுண்ட் இருந்துச்சு, அந்த எல்லாத்துக்கும் பிடிக்காத மாதிரி ஒரு டிசைனாக இருந்துச்சு. ஸோ போக போக அது நமக்கு பிடிச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா KTM டிசைன் பண்ணுறது எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங்காக தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்ம MotoGP ஸ்கீமில் KTM ஃபேக்ட்ரி ரேசிங் ஸ்கீமில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் ஸ்கீமில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ப்ளூ அண்ட் ஆரஞ்சு வந்து ஒரு நல்ல மேட்சான நம்ம KTM வந்து லான்ச் பண்ணும்போது தான் நமக்கு என்ன தெரிய வந்துச்சு அது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியோட பவர் ஃபிகர்ஸில் எந்த ஒரு சேஞ்ச் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நான் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் சரி, வண்டியோட பாடி ஃபேரிங்ஸ், எர்கனாமிக்ஸ் சரி ரொம்ப நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்போர்ட்டியாகவும் ரொம்ப அக்ரெசிவாகவும் இருந்த இது வந்து காம்பேக்டாக ரொம்ப நிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி நம்ம வண்டியோட பின்னாடி பில்லியன் சீட் வந்து நம்ம யூஸ்வலாக பழக்கப்பட்ட அந்த நிஞ்சாவில் இருக்க மாதிரியும் R3ல இருக்க மாதிரி அந்த டெல்டா பாக்ஸ் சீட் மாதிரி அப்படியே கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்குது. முன்னாடி அந்த பிளாஸ்டிக் சீட் மாதிரி இருக்க அந்த ஒரு லுக்கு வந்து கொஞ்சம் போயிடுச்சுன்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். சீட்டே மேலே வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது இதில். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸில் ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா அந்த ரீபவுண்டு கம்ப்ரெஷன் அந்த ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக கொடுப்பாங்க நிஜமத்தில் வருது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த ஃபோட்டோஸில் பார்க்கும்போது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பியூர்லி ரேசிங் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளிப்பான்ஸ் இருக்க மாதிரி ஆட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ மேலே டாப் லைட் வச்சு அதில் மவுண்ட் இல்லாத மாதிரி கிளிப்பான்ஸ் மேலே வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னொரு முக்கியமான நோட்டிசபிள் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃப்ரேம் தான். ஸோ நம்ம டியூக் 390 இருக்க மாதிரி அதே டியூவல் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ஃப்ரேம் அண்ட் சப் ஃப்ரேம். ஸோ இது வந்து இந்த ஸ்போர்ட் பைக்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஸ்போர்ட் பைக் அண்ட் ட்ராக் ஸ்பெக் பைக்கில் வந்து நீங்கள் ஹார்டாக பிரேக் பண்ணி கார்னர் பண்ணும் போதோ இல்லை வந்து ரொம்ப அந்த கவுண்டர் ஸ்டேலாம் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிளாக அந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த அளவு அஜிலிட்டியும் ரொம்ப நிம்பிளாகவும் ரொம்ப ஒரு ஹேண்ட்லிங் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆட்-ஆன் வந்து இந்த பைக் ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான சேஞ்ச் பார்த்தீங்கன்னா வண்டியோட டிஸ்பிளே. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா TFT டிஸ்பிளே கடைசியில் கொடுத்துட்டாங்க RC390க்கும். ஸோ இதனால் அவங்க நல்ல ஒரு ரீடிங் இருக்கும், உங்களுக்கு வண்டியில் ஃபாஸ்ட்டாக போகும்போது நல்ல கிளியர் டிஸ்பிளேவாகவும் இருக்கும். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டியூக் 390 இருக்க மாதிரி அதே அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி அந்த ஆரோ பட்டன்ஸ், செலக்ட் பட்டன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் அதுக்கு தான் தெரியுது. ஸோ வண்டியை பார்க்கும்போது இன்னும் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸாஸ்ட். ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டோட டிப்பில் மெஷ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ MotoGPயில் இருக்க எக்ஸாஸ்ட் மாதிரி இந்த மெஷ் டைப் கிரிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க். ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதனால் வண்டியோட பிரேக்கிங் பைட்டும் நம்ம லேகாக முன்னாடி இருந்துச்சு. அது பிரேக்கிங் பைட் அண்ட் பிரேக்கிங் எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம நம்புவோம். ஸோ நம்ம இதை பார்த்தோன்னா இன்னொரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ வண்டியோட டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு செஷனாகவும் பேக்கில் ஒரு செஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஃப்ரண்ட்டில் பேட்டரியும் பேக்கில் ஃபியூல் டேங்கும் ஸோ எய்தர் அப்படி மாறியாகவும் கூட இருக்கலாம். ஸோ இதனால் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஷ் கேஸ் ஏதாவது ஆகும் போது ஏதாச்சும் ஒன்று எது போதோ அதை மட்டும் மாற்றினா போதும். ஸோ ஃபுல்லாக மாற்றணுங்கிற அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஸோ இது மூலிமா உங்களோட ஸ்பேரோட காஸ்ட் கட்டிங் நீங்கள் கொஞ்சம் பண்ணலாம் நீங்கள். ஸோ வண்டியோட பின்னாடி பில்லியன் சைடை திருப்பி பார்க்குறத நம்ம நோட்டீஸ் பண்ணுறது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே RTR 310ஓட அதே மாதிரி பின்னாடி இருக்க அந்த டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதை நான் திருப்பி இப்போ நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் அது.
ஸோ இந்த வண்டியோட லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் 4th நான் செக் பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்டோட எண்டில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 22ஓட வெர்ஷன் 2021 லான்ச் பண்ணுற மாதிரி தான் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ஃபிகர்ஸ் எதுவுமே தெரியல. மேக்ஸிமம் கொஞ்சம் ஒரு 20,000 to 30,000 ப்ரைஸ் ஃபிகர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது. ஸோ பவர் ஃபிகர்ஸில் எந்த மாற்றமும் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ வண்டியோட எர்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஜராக தான் இருக்குது இது நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ வி பாக்ஸ் டெஸ்டட் ஃபோட்டோஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருப்பாங்க. டெஸ்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆஃபிஷியலாக வந்து KTM வந்து அதோட பவர் ஃபிகர்ஸும் சரி மற்ற அந்த டெக்னிக்கல் ஸ்பெக்ஸோட ஃபிகர்ஸ் சரி அஃபிஷியலாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் நோட்டீஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இந்த மாதிரி வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ until then take care and stay safe guys.